கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். ஆமென் அப்பா. ராஜா ஏசப்பா, ராஜா அநாதையாய் அலைந்தே, அநாதையாய் அலைந்தே நான். அழாதே அழாதே என்று சொல்லி அழைத்தீரே. க்ளோரி சொல்லுங்க அப்பா. ராஜா ஏசப்பா, ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. யாக்கோபு இனி இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்கிற நிலை வந்தபோது வேதம் சொல்லுகிறது, அவன் அழுது அவரை நோக்கி கெஞ்சினான், என்னை ஆசீர்வதியும். கொடுத்து 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 ஆமென். இப்படி ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக கொடுத்து கொடுத்து இழந்த நிலையில யாராவது இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னா, இந்த பள்ளத்தாக்கு நீரோட்டாய் மாறும். ஒரு மரத்தை குறித்த அகல நம்பிக்கை உண்டு. அது வெட்டி போடப்பட்டாலும் இந்த தண்ணீரின் வாசனையில அது திரும்ப துளிர்க்குமானா, ஆமே. வெறுமையாக்குகிறவர்கள் வெறுமையாக்கி போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணினது போல நாகும் 2 நாகும் 2 இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், உன் பலனை கெட்டியாய் பிடிச்சுக்கொள். வெறுமையாக்குகிறவர்கள் வெறுமையாக்கி அதை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்பி வர பண்ணுவா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். சில காரியத்தை ரொம்ப நம்பி இருப்போம், இது முடிகிறதுக்குள்ள இது நடக்கும். அந்த நம்பிக்கை நம்மை அளவிடாது. ஆனா அப்படி நடக்கலன்னு வரும் பாருங்க, அந்த நம்பிக்கை உடைஞ்சிடும். உடைஞ்சதும் போய் அவன் நம்பிக்கை நம்மை அளவிடாது. நம்பிக்கை நம்மை அளவிடாது. ஆண்டவரே, அப்ப ஏன் அந்த நம்பிக்கையை உடைய நீங்க அலோவ் பண்றீங்க? அந்த நம்பிக்கையை உடைய அலோவ் பண்றாரு தெரியுமா? சிலதை உடைச்சு அவர் திரும்ப கட்டுவார். ஹல்லேலூயா. ஆமா, என் நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கையா இருக்கக்கூடாது தெரியுமா? அசைகிற நம்பிக்கையா இருக்கக்கூடாது, அசையாத நம்பிக்கையா, உறுதியான நம்பிக்கையா. ஆதியாகமம் 21:15 சொல்லப்பட்டிருக்கிறது, துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் எங்கே அலைந்து கொண்டிருக்கிறாள்? வனாந்தரத்துல. அப்போ இந்த பிள்ளைக்கு தண்ணியை தேடி தேடி பார்க்கிறா, தண்ணி கிடைக்கல. தண்ணி கிடைக்காததும் அவ அடுத்து எதை தேட ஆரம்பிக்கிறா தெரியுமா? கரெக்ட். தண்ணி தேடி கிடைக்கல, அடுத்து அவ எதை தேடுறா தெரியுமா? நிழல். கரெக்டா சொன்னீங்க. நிழலை தேடுறா, நிழலை தேடுறா. அவளுக்கு நிழல். வனாந்திரத்துல ஒரு செடி இருக்கு, ஒரு செடி இருக்கு. ஆமே. வனாந்திரத்துல மேக்சிமம் என்ன செடி தெரியுமா இருக்கும்? கள்ளி செடியில ஏது நிழல். ஆனா அவளுக்கு நிழல் உண்டாகிற ஒரு செடி இருக்கு. அது என்ன செடின்னு அங்க மென்ஷன் பண்ணப்படலை. ஒரு செடி இருக்கு. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிறவங்களுக்கு சொல்றேன், சில காரியத்தை நீங்க எதிர்பார்த்து நடக்கலையா, உடனே இமீடியட்டா வெயிட் பண்ணுங்க. இமீடியட்டா நீங்க சாகாம இருக்கணும்னா எதை தேடணும் தெரியுமா? நிழலை தேடணும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நான் தண்ணீர் தேடுறேன், எனக்கு கிடைக்கல.
என்ன ஆயிட்டு இருக்கிற? செத்துட்டு இருக்கிற. வெயிலின் தாக்கம் டீஹைட்ரேட் ஆயிட்டே இருக்கு. பிள்ளை செத்துருவான். பிள்ளை அவளுக்கு தெரிஞ்சிட்டு பிள்ளை செத்துருவான். உடனே தண்ணி ரெண்டாவது. முதல்ல அந்த பிள்ளைக்கு என்ன தேவை தெரியுமா? நிழல். கதிர் ரெண்டாவது. முதல்ல ரூத்தே உனக்கு தேவை நிழல். ஆசீர்வாதம் ஆரோக்கியம் எல்லாம் ரெண்டாவது. இன்னைக்கு நீ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு உனக்கு தேவை இன்னைக்கு நீ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு உனக்கு தேவை நிழல். நிழல். ஹல்லேலூயா. ஆகார் பையனை செடிக்கு கீழே கொண்டு விட்டா. அவருடைய கிருபை நம்மை செட்டையின் கீழே கொண்டு வந்து விட்டுச்சு. செடியின் கீழே அடைக்கலமா இருந்தவனுக்கு வாழ்வு கிடைக்கும்னா, செட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே 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 நல்ல கரங்களை சட்டி ஆமென். அந்த வனாந்தர வெயிலின் தாக்கத்தில் இருந்து, அதாவது ஆகாரே எப்படியும் பிள்ளை என்னதான் போறான், சாகதான் போறான். உன் நம்பிக்கையின்படி உன் சூழ்நிலையின்படி எப்படியும் பிள்ளை சாகதான் போறான். நீ வெயில போட்டா அவன் என்ன பண்ணுவான்? நீங்கெல்லாம் பிரசங்கிங்களா? அதான் நான் உங்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறேன். கரெக்டா சில வார்த்தைகள் நம்ம வாயில வராட்டாலும் நீங்க கரெக்டா அடிப்பீங்க. வெயில்ல போட்டா என்ன ஆயிடுவான்? சீக்கிரம் செத்துருவான். ஆமே. எப்படியும் சாகதான் போறான். அவன் துடிச்சு துடிச்சு சாகணுமா உடனே சாகணுமா? வெயில்ல போட்டா, அதாவது நம்பிக்கையே இல்லை அவளுக்கு. ஆனாலும் அவனுக்கு ஒரு நிழல் வேணும்னு கொண்டு போய் விடுறா பாருங்க. அவன் ஒரு நம்பிக்கையும் கிடையாது. அவன் இப்போ அவன் எதுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டான் தெரியுமா? அந்த வெயிலின் தாக்கத்துல இருந்து. ஒரு காட்டுல அவ போனானா நிறைய மரங்கள் இருக்கும். இவ தண்ணீரை தேடி அலைகிறா. இல்ல, பிள்ளை நிலைமை மோசமாயிட்டே இருக்கு, மோசமாயிட்டே இருக்கு. போடவன எங்க போடணும்? நேர ஒரு செடி, ஒரு நிழல், ஒரு நிழல். ஆமா, சில நேரத்தில் நமக்கு கிடைக்கிற நிழல் வந்து கொஞ்சமாக தான் இருக்கும். அந்த கொஞ்சத்தை புரியும்படி சொல்லணும்னா, அவ்வளோ பெரிய நைல் நதியில ஒரு சின்ன நாணல் பெட்டி மோசைக்கு என்று செய்யப்பட்டு வைக்கப்பட்டது போல, இவ்வளோ பெரிய துன்பத்தின் நடுவில் ஒரு கையளவு மேகம்தான் நமக்கு நிழலா இருக்கும். அந்த நிழல் தான் நம்மை சாகாம வாழ வைத்துக் கொண்டே இருக்கு. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நிழல் அந்த நாணல் பெட்டியை போல வேற சுத்தி பார்த்தா பிரவாகித்து ஓடிட்டே இருக்கு. ஆனா ஒரு சின்ன நாணல் பெட்டி. அதே போல அதுதான் எஸ்ரா 9:8 எஸ்ரா இப்படி சொல்லுகிறா, இப்படி எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. அந்த கொஞ்சம் கிருபை கூட நம்மளை ஆமென் சாகாமல் வாழ வைத்து கொண்டிருக்கிறது. என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், ஆண்டவரே எனக்கு அது செய்யலையே இது செய்யலையே. இன்னைக்கு நீங்க தண்ணீர் அண்டையில இருக்கிறீங்களான்னு தெரியாது, ஆனா நிழல்ல இருக்கிறீங்க. நிழல்ல இந்த வனாந்தரத்துல என் மேல ஒரு நிழல் இருக்குது நம்புறவங்க மட்டும் கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். என் மேல ஒரு நிழல் இருக்கிறது, என் மேல ஒரு நிழல் இருக்கிறது. எனவேதான் இஸ்ரவேலர்கள் கலகம் பண்ணும் போது யோசுவா காலை சொல்றார், கலகம் பண்ணாதீங்க, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிட்டு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். வனாந்திரத்தில் இந்த நிழல் விலகாது, அக்னியிலும் இந்த நிழல் விலகாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவேதான் ஏசாயா 25:4 சொல்லப்பட்டிருக்கிறது, கொடுமையானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில். 25:4 ஏசாயா, நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
வெயிலுக்கு ஒதுங்கும் நிழல். ஒரு ஆகார் தெரியுது பிள்ளைக்கு ஒரு நிழல் தேவை. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் தருகிற வார்த்தைகள்ல ஒரு முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா? உனக்கு இப்போ என்ன தேவை தெரியுமா? நிழல் தேவை, நிழல் தேவை. ஹல்லேலூயா. என்னை எங்கேயும் போக விடாம வச்சிருக்கிறீங்களே, உனக்கு நிழல் தேவை. தாவீது கேட்டா சொல்லுவார், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல வனாந்திரத்துல உனக்கு நிழல் கிடைச்சிட்டுனா உனக்கு லைஃப் இருக்குன்னு அர்த்தம். எஸ்ரா 8:9 எஸ்ரா சொல்றாரு, அந்த கொஞ்ச நேரமாவது, அந்த கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. அந்த சரித்திரத்துக்குள் போகவில்லை, அந்த வார்த்தைகளை மட்டும் சொல்றேன். இப்படி சொல்லி விழுந்து கிடந்து அழும்போது அங்கிருந்த ஒருவன் 10வது அதிகாரம் 2வது வசனத்துல சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா? ஆகிலும் இந்த காரியத்துல இன்னும் இஸ்ரவேலுக்காக அந்த நிழல் இருக்குனாலே ஹோப் இருக்குன்னு அர்த்தம். ஆமென், ஆமென். ஆனா ஆகார் ஹோப்பே இல்லாம நிழல்ல கொண்டு விட்டுட்டு போறான். ஹல்லேலூயா. நம்பிக்கையே இல்லாம நிழல்ல கொண்டு விட்டுட்டு போறான். ஆகாஷ் நிழல்ல பையனை விட்டுட்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பிள்ளை சாகிறத. ஆனா போவாஸ் என்ன சொல்லுவா தெரியுமா? அவர் செட்டையின் நிழலிலே வந்த உனக்கு. ஹல்லேலூயா. வந்த உனக்கு. இந்த ரேமா ரூத்து எது வரைக்கும் கேட்கல தெரியுமா? நிழல்ல வரது வர. ரூத்து பெத்லெஹேம்ல என்ட்ராகும் போது கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? மகளே போயிரு. ஒரு பிரயோஜனம் இல்லை. எதுவுமே. இது நகோமி வாயிலிருந்து சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ரூத்துக்கு நம்பிக்கையை கொடுத்ததா? இருக்கிற நம்பிக்கையை. சிலர் வந்து பேசி இருக்கிற நம்பிக்கையும் எடுத்து நம்ம ரூத்தா தான் கிளம்பி வருவோம், ஆனால் நம்மளை ஓர்பாலாக்கிடுவாங்க. அப்படிதான் நம்ம பிளான்ல. ஏன்னா 2 பேரும் சேர்ந்து தான் பயணித்தாங்க, சேர்ந்து தான் புறப்பட்டு வந்தாங்க. அப்படியே போயிடலாம், பெத்லெஹேம் போயிடலாம். நகோமி ஒரே ஒரு பிரசங்கம். அவன் சில பிரசங்கம் கேட்டால் இருக்கிற நம்பிக்கையே போயிடும். ஒரே ஒரு பிரசங்கம், ஒரு ஆத்துமா விட்டு இன்னொரு ஆத்துமா பார்த்துச்சு, நான் போனாலும் உன்னைய கொண்டு தான், அவன் வாழ்ந்தாலும். சிலர் அப்படிதான், போனாலும் நான் உன்னையும் கொண்டு தான் போவேன். அப்படியா? ரைட்டு. ஹல்லேலூயா. நேரம் இங்க வந்தாங்க. அவன் ஒரு நல்ல வார்த்தை கேட்கல. அதாவது அவளுக்கு ஃபியூச்சர் கொடுக்க, நம்பிக்கையை கொடுக்கிற ஒரு வேர்டு கேட்கல. ஆனா அவ அப்படி நிழலுக்குள்ள வரா பாருங்க. அதுக்கப்புறம் அவள் லைஃபே மாறுது, லைஃபே மாறுது. நிழலுக்குள்ள வந்தா முதல்ல நீ வாழ்வதற்கு 4 கதிர் கிடைக்கும். ஆமா, இன்னைக்கும் எப்படி உயிரோடு இருக்கிற இந்த மனாந்திரத்துல சொல்லுங்க, எனக்கு ஒரு நிழல் இருக்கு. ஹல்லேலூயா. ஒரு நிழல். ஊடா ராபா காராபா ஷாத்தாரா ஊடா ராபா ஹச்சரா. அந்த நிழலுக்காக ஸ்தோத்திரம். க்ளோரி, க்ளோரி. அந்த நிழலுக்காக, அந்த நிழலுக்காக இந்த எளியவனுக்கு ஒரு நிழலை வைத்திருக்கிறாரு. வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலை வைத்திருக்கிறாரு. ஊடா ராபா ஷாத்தாரா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிழல் இருக்குனால, நிழல் இருக்குதுனால புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, லைஃப் இருக்கு. இல்லைன்னா அந்த நிழலை அப்படி விட்டுருக்கலாமே. நம்பிக்கையே இல்லாத தாயார் கூட பிள்ளைய வெயில விடக்கூடாது, பிள்ளைய நிழல்ல விடணும்னு நினைக்கிறாங்க. ஆமே. ஸ்திரீயானவள் மரப்பாளோ. இந்த தாயாருக்கு நீ எதுவுமே கொடுக்க முடியாது. அப்படி இருந்தாலும் பிள்ளை எங்க விட்டுட்டு போயிட்டாங்க தெரியுமா? நிழல்ல விட்டுட்டு. ஆமென். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்றேன், பிள்ளைக்கு அடுத்து என்ன செய்யணும்னே தெரியாம திணறீங்களா? அப்பா சமூகத்துல வச்சிருங்க. அப்பா நிழல்ல விட்டுருங்க. அப்பா சமூகத்துல வச்சிருங்க. என் பிள்ளைக்கு அடுத்து நான் என்ன பண்ண போறேனே தெரியல, அந்த நிழல்ல வச்சிருங்க. அந்த நிழல்ல அடைக்கலம் உனக்குண்டு, ஆபத்து நாளிலே சுகமுண்டு.
அடைக்கலம் உனக்குண்டு, ஆபத்து நாளிலே சுகமுண்டு. கலங்காதே 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 கலங்காதே, காத்திடுவார் இயேசு என்றென்றுமே, காத்திடுவார் இயேசு என்றென்றுமே. அடைக்கலம் ஆபத்து நாளிலே பேசும் தெய்வம் இயேசு, பேசும் தெய்வம் இயேசு, உன்னை உள்ளங்கையில் வரைந்தார். பேசும் தெய்வம் இயேசு, உன்னை உள்ளங்கையில் வரைந்தார். உள்ளமுருகி நீயோ அவர் மார்பில் சாய்ந்திடு. உள்ளமுருகி அவர் மார்பில் சாய். ஆமென். செடியின் கீழே அவர் இஸ்மவேலை விட்டது போல நம்மளை விட்டது செட்டையின் கீழே. ஆனா ஆகார் இஸ்மவேலை விட்டு புறப்பட்டு போனது என்ன மனநலமை பேர் தெரியுமா? இனி நான் என்னைக்குமே இவனை, ஏன்னா அவ நான் பிள்ளை சாக்கிறத பார்க்க மாட்டேன், அவ பார்க்க மாட்டேன்னு போறா. ஆனா ஆண்டவர் விட்டுட்டு போகும்போது எப்படி போறா தெரியுமா? நான் வருவேன், உங்களை நான் எப்படி விட மாட்டேன். திக்கற்றவர்களா ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறந்தால் நான் மறக்க மாட்டேன். அந்த நிழல் தான் நம்மளை வாழ வச்சிட்டு இருக்கு. அந்த நிழல் என்னப்பா இருக்கு உனக்கு அப்படி கேட்டா சொல்லுங்க, இந்த மனாந்தரத்துல என் மேல ஒரு நிழல் இருக்கு. இந்த நிழலுக்காக நன்றின்னு சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஆமென். தேவனுடைய மன உருக்கத்தை, ஆமென், ஆண்டவருடைய அன்பை இந்த நேரத்தில் நாவில் அதிகமாய் உணர்கிறேன். அந்த நிழல் மட்டும் இல்லைன்னா, இந்த நிழல் மட்டும் இல்லைன்னா, ஹல்லேலூயா, ஒற்றைக்கு விடுகையில் அடுத்து மாறுகை, யோரே அந்நியவரே உடரமலரே அச்சனரே சந்தன கோடே மதி அச்சூடு மதி இயேசு என்றே கர்த்தருக்கு மகிமை. ஆமே. நேரம் அதிகம் போகிறது. ஒன்று ரெண்டு வார்த்தைகளை கூட சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த ஆகார் என்ன பண்ற அப்படின்னா, அந்த செடிக்கு கீழே பிள்ளைய விடுறா. அதாவது மொத்த நம்பிக்கையும் ஆகாருக்கு அவுட் ஆகுது. ஆனா இஸ்மவேலுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை தெரியுமா? அம்மா எங்க போறாங்க நம்புறான் தெரியுமா? எங்க போறாங்க? தண்ணி எடுக்க போறாங்க. ஆனா ஆகாருக்கு தான் தெரியும் தண்ணி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ அவனை விடும்போது அந்த இடத்துல எல்லாத்தையும் தான் விடுறான். அவளுக்கே தெரியாம, அவளுக்கே தெரியல அடுத்து என்ன நடக்க போகுது. ஆனா இஸ்மவேல் நம்புறான். அவள் விடும்போது இஸ்மவேல் அழல. இஸ்மவேல் அழுதிருந்தா ஆகாருக்கு போயிருக்கவே முடியாது. ஏன் அழலைன்னா அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதாவது இந்த வேதனையில பெரிய வேதனை தெரியுமா? நம்ம நம்பிக்கை உடைஞ்சு இருக்கும்போது நம்மளை நம்ம கூட இருக்கிறவங்க நம்புவாங்க தெரியுமா? அதே போல வலி. எங்க அப்பா எப்படியாவது ஃபீஸை கட்டிடுவாரு, எங்க அம்மா இதை செஞ்சிருவாங்க. ஆனா அவங்க உடஞ்சிருப்பாங்க, எதுவுமே முடியல, எல்லா டோருமே க்ளோஸ் ஆகிட்டு அப்படின்னு இருக்கும்போது நம்ம பிள்ளைங்க நம்மளை நம்பி தூங்குவாங்க பாருங்க. அந்த பெயின் இருக்கு தெரியுமா?
அதே அந்த வலி வந்து அதெல்லாம் தான் இவ்வளவு வந்து அப்படி ட்ரிகர் பண்ணிட்டே இருக்குது. இவளுக்கு அழுதே ஆகணும். இவ என்ன சொல்லி அழுதா தெரியுமா? பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு வெயில விட்டுட்டு போயிருந்தா ஒருவேளை இவ பார்வையை விட்டு விலகிறதுக்கு முன்னாகவே அவன் என்ன இருக்க வாய்ப்பு இருக்கு தெரியுமா? செத்து போக வாய்ப்பு இருக்கு. நிழல்ல விட்டுட்டு போறான். ஆகாரே, நீ என்ன சொல்லி அழுத? பிள்ளை சாகிறத நான் பார்க்க, நீ பார்க்க மாட்டேன். இந்த வேர்டு, இந்த வேர்டு தான் இன்னைக்கு காலைல. ஆமா, இந்த வேர்டு தான். அவன் என்ன சொல்லி எழுதா? பிள்ளை பார்த்தாளா? இல்ல. பிள்ளை எவ்வளவு வருஷம் இருந்தா? எவ்வளவு வருஷம் இருந்தார் இஸ்மாயில்? ஆதியாகமம் 25:17. இஸ்மாவேலின் வயது 137. போதும் போதும். சில நேரத்தில் அழுகையில நம்ம வாயிலிருந்து சில வார்த்தைகள் ஆண்டவர் விழ வைப்பார். என் பிள்ளை வெட்கப்படுறத நான் பார்க்க மாட்டேன். ஆமென். நீ உடைந்து அழும்போது நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் பரலோகம் அங்கீகரிச்சு இன்னைக்கு இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கிற உள்ளமே சொல்லு, இதை நான் பார்க்க மாட்டேன். இது இப்படி நடக்கிறது நான் பார்க்க மாட்டேன், பார்க்க விட மாட்டான். தாவீது ஜெபிக்கிறான், துன்பப்பட்டவன் வெட்கத்தோடு திரும்ப விடாதே. ஆகாரே, நீ என்ன சொல்லி எழுத? பிள்ளை சாகிறதா பார்க்க மாட்டேனே. அதுக்கு முன்னாடி அந்த அம்மா போயிட்டு, அந்த அம்மா என்னெல்லாம் பார்த்துட்டு போச்சு தெரியுமா? பிள்ளைகளையும் பார்த்துட்டு. ஆகாருக்கு எருசலேம் வாழ்வெல்லாம் கிடையாது, ஆனா பிள்ளைகளின் வாழ்வை பார்த்துட்டு அவ கடைசி வர எதை பார்க்க கூடாதுன்னு அழுதாலும் அவ கண்கள் அதை பார்க்க விடல. எத்தனை பேர் நம்புறீங்க? சில காரியங்கள் நடந்துரும் தான் தோணுது, ஆனா அப்படி நடக்க கூடாதுன்னு அழுதுட்டு இருக்கிறீங்கல்ல. ஐயோ, என் கண்ணு இப்படி பாத்திர கூடாதுன்னு அழுதுட்டு இருக்கிறீங்கல்ல. என் ஆண்டவர் ஆகாருக்கு இதை செய்வார் என்றா ஆபிரகாமின் சந்ததிக்கு அதிகமாய். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். வேதம் சொல்லுகிறது 16வது வசனத்துல, அவள் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு. அவ தூரத்துல போறது எதுக்கு தெரியுமா? ஒண்ணு, இவ சத்தம் போட்டு அழுறது யாருக்கு கேட்டக்கூடாது? பிள்ளைக்கு கேட்டக்கூடாது. மறைஞ்சிருந்து அழலாம். இந்த கூட்டத்தில் இருந்து யாருக்கும் தெரியாம அழுதுட்டு போயிடலாம். ஆனா வந்து சத்தம் போட்டு அழுத எல்லாருக்கும் என்ன ஆகும் தெரியுமா? கேட்கும். இந்த சத்தம் போட்டு அழுறா அப்படின்னா, அதான் சொல்லல, சில அழுத்தங்கள் வந்து அழுதால் தான் தீரும். நீங்க ஆண்டவர் சமூகத்துல ஓடி போய் உட்கார்ந்துருங்க. சத்தமிட்டு இவ அழுதா. இவ சத்தமிட்டு அழும்போது வேதம் சொல்லுகிறது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை. ஆமென். இவ அழும்போது ஆண்டவர் ஆகாருடைய பையன் அழுறத கேட்டாராம். ஆமென். ஆண்டவர் கண்ணீர்கள் ஒரு மதிப்பே இல்லையா ஆண்டவரே? இவ சத்தமிட்டு அழுதான். ஆகாருடைய பையன் அழுதது எப்போ நமக்கு தெரியும் தெரியுமா? கர்த்தர் சொல்லலைன்னா தெரியாது. ஆமென். நிறைய கண்ணீர் வந்து ஆகாரின் கண்ணீர் தான். நிறைய கண்ணீர் வெளியே தெரிகிற கண்ணீரும் உண்டு, வெளியே தெரியாத கண்ணீரும் உண்டு. ஆகார் அழுறது தான் நமக்கு தெரியும், இஸ்மவேல் அழுறது தெரியாது. அநேகர் அழுறது வெளியே தெரியாது. ஆனா அவங்க எங்க இருந்து அழுறாங்க தெரியுமா? நிழல்ல இருந்து அழுறா. எங்கேயோ இருந்து அழுறா. ஆமே. நிழல்ல இருந்து ஆண்டவர் பாதத்திலிருந்து யாருக்கும் தெரியாம நீங்க வடிக்கிற கண்ணீர் இருக்கு பாருங்க, அதை கேட்டா. இஸ்மவேல் சத்தமிட்டு அழல. இஸ்மவேல்
எங்க விட்டுட்டு போனாரோ அங்க இருந்து அம்மா போன டைரக்ஷன்லயே பார்த்துட்டே இருக்கிறான். கொஞ்சம் டைம் ஆச்சு, வரல. அவன் கண்ணுல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிக்குது. ஆனா ஆகார் சத்தமிட்டு அழுறா. கொஞ்சம் பக்கத்துல வந்தாலே எல்லாருக்கும் கேட்கும். ஒருத்தி கேட்கறது மாதிரி அழுறா, இன்னொருத்தன் கேட்க கூடாதுன்னு அழுறான். ஆனா கர்த்தருடைய காதுக்கு எது கேட்டது தெரியுமா? கேட்க கூடாம ஒருத்தன் அழுறான் பாருங்க. அது அர்த்தம் என்ன? உன் மனதின் குமுறல் கூட அவருக்கு கேட்கும். உன் கண்ணீர் துளி அவருக்கு கேட்கும். உன் வேதனை அவருக்கு கேட்கும். அதுதான் தாவீது சொல்றார், என் ஆவி என்னில் தியங்கும் போதே நீர் என் பாதை அறிந்திருக்கிறீர். பிள்ளையின் சத்தத்தை கேட்டு ஆகார கூப்பிட்டு கேட்கிறோம், உனக்கு என்ன சம்பவித்தது? மார்த்தாள் மரியாள்கிட்ட கேட்பார். மரியாள் பாதத்துல விழுந்து அழுததும் கர்த்தர் என்ன கேட்பார் தெரியுமா? அவனை எங்கே? இந்த கேள்விக்கெல்லாம் ஆண்டவருக்கு ஆன்சர் தெரியுமா தெரியாதா? தெரியும். என்ன சம்பவித்தது? எப்படி இருக்கும் ஆண்டவரே? ஆபிரகாம்கிட்ட அவளை அனுப்பி விடுன்னு சொன்னதே நம்மால் தான். ஆபிரகாம்கிட்ட நீ ஒன்று பண்ணு, அவளை என்ன பண்ணு, அனுப்பி விடு. எல்லாம் அண்டர் கவுண்டர்ல வேலையும் பார்த்துட்டு வந்துட்டு, மகளே உனக்கு என்ன சம்பவித்தது? ஆண்டவர் செய்யற சில காரியம். இந்த இடத்துல ஆகாரே உன் கண்ணீரை நான் கண்டேன்லாம் சொல்லவே இல்லை. பிள்ளை இருக்கும் இடத்தில் அவன் சத்தத்தை நான் கேட்டேன். அவன் அழுறது எனக்கு கேட்குது அப்படிங்கிறார். ஆண்டவரே, அவன் அழுதது உங்களுக்கு கேட்குதுன்னா நீங்க எங்க போயிருக்கணும்? அவங்கிட்ட தான் ஆண்டவரை போயிருக்கணும். ஏன்டவரை அவகிட்ட வந்தீங்க? இது வேதனை மேல வேதனை இல்லையா? நம்ம கிட்ட நம்ம ஒரு காரியத்துக்கு அழுதுட்டு இருப்போம். நம்ம கிட்ட அங்க பாரு, உங்கள்கிட்ட ஆராதிப்பா பாரு, அவ அழுற சத்தம் எனக்கு கேட்குதுன்னு கொண்டா நான் உங்கள்கிட்ட எதாவது கேட்டானா? இங்க போங்க ஆண்டவரே. ஆமே, நம்ம அழுகுதே அவருக்கு கேட்க மாட்டேங்குது. ஆனா நம்ம கிட்ட ஆகாரே, உன்னை அழைத்தது உன் கண்ணீரை துடைக்கிறதுக்கல்ல, உன்னை கொண்டு அவன் கண்ணீரை துடைப்பதற்கு. இந்த ஆகாருக்கு இப்போ உண்மையில ஒரு திராணியும் கிடையாது. ஒரு திராணி இல்லை. பிள்ளைக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்கறதுக்கு கூட அந்த அம்மாக்கு என்ன இல்லை? திராணி இல்லை. ஆனா கர்த்தருடைய அழைப்பை பார்த்தீங்களா? செடிக்கு கீழே பிள்ளை அழுது இவ கிட்ட நிக்கிறாரு. ஆமே, உன் கண்ணீர் இன்னும் மாறல. ஆனா திரும்ப திரும்ப கர்த்தர் உங்ககிட்ட வராருன்னா புரிஞ்சுக்கோங்க, உங்களை கொண்டு அநேகருடைய கண்ணீரை கர்த்தர் துடைக்க சித்தமாயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த இடத்துல ஆகாரே, ஆகாரே உன் கண்ணீரை நான் துடைப்பேன்னு சொல்ல, பிள்ளையின் சத்தத்தை கேட்கிறேன், பிள்ளையின் சத்தத்தை கேட்கிறேன்னு சொல்லிட்டு கர்த்தர் யார் பட்சத்துல நிக்கிறார் தெரியுமா? ஆகாரின் பட்சத்துல நிக்கிறார். அழுகிறவன் பட்சத்துல கர்த்தர் நின்று அநேக கண்ணீரை துடைக்க அவர் சித்தமாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். தலைமுறைக்கு இதுவரை ஒண்ணுமே தெரியல, அவனுக்கு என்ன மேட்டர்னே தெரியல. ஆனா இப்போ அந்த மேட்டரை உள்வாங்க ஆரம்பிக்கிறான் பாருங்க. இவளுடைய கதறல் சத்தம், இவளுடைய சத்தம் அதிகமான போது இப்ப யார் கண்ணுல கண்ணீர் வருது தெரியுமா? பிள்ளையும் அழ வைக்கிறார். ஏன்னா அந்த சில நன்மை எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தலைமுறைக்கு கர்த்தர் உணர்த்தணும். ஆமா, இல்ல நீ இருமான்னு சொல்லிட்டு நேர போய் அழ ஆரம்பிச்சதும் அந்த துறவை காட்டி தண்ணி, துறவு அங்கதான் இருக்கு. பக்கத்துல 2 பேரை பார்த்து சொல்லுங்க, துறவு அங்கதான் இருக்கு. ஆமே, துறவு இருக்கு. அல்ல, ஆனா சில வேல்யூ தலைமுறை உணரணும். இதுக்கு பின்னாக என்ன இருக்கு? கண்ணீர் இருக்கு. இந்த தண்ணீருக்கு பின்னாக கண்ணீர் இருக்கிறது. இந்த தண்ணீருக்கு பின்னாக உடரபா சந்தனலரபா கடரா அந்தராலரா தராலரா டராலரா